இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து டிஃபென்சிவ் ஓரியன்டாக தான் இருப்போம். ஸோ இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, இதை ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் அதை ஹேக் பண்ணி அந்த கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், இல்லை அந்த கன்சர்ன் பர்சனுக்கு ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து சரி பண்ணி கொடுப்போம். இப்போ நாங்கள் வந்து டிஃபென்சிவ். இப்போ இந்த டேட்டா லீக்கு இப்போ இந்த எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த டேட்டா லீக் எல்லாமே வந்து அஃபென்சிவ். ஸோ இப்போ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம். இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நார்மலாக அமேசான்லேயே கிடைக்குங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா தாங்க. எவ்வளோ? வெறும் 300, 300 ரூபா தாங்க. ஓ. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மால்வேர், ஒரு ஏபிகே, ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணலாங்க. இப்போ நார்மலாக எனக்கு ஒரு மொபைல் வந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷன் இல்லை பப்ளிக் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் தான் மொபைல் ஃபோன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு நம்ம வாங்கி இப்படி ஒரு இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அந்த அப்ளிகேஷன் மொபைலில் இன்ஸ்டால் ஆகிடும். இது அனாவசியமாக சொல்கிறாங்க, கூலாக இருக்குது. இப்போ ஒரு சில டிவைசஸ் இந்தியாவில் அலோடு கிடையாது. ஆனால் எப்படியாவது ஒரு எதையாவது ஒன்று பண்ணி வாங்கிட்டு வரும்போது அதோட பில்லை கிழிச்சு போடுறது, அங்கேருந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரும்போதே பில்லை கிழிச்சு போட்டுட்டு சும்மா டிவைசஸ் மட்டும் அசம்பிள்டு, அதாவது டிசேபிள் பண்ணி பேக்கில் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. இங்கே வந்து அதை அசம்பிள் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வெளியில் கிடைக்குதுங்க. இப்போது நான் என் மொபைலே ட்ரை பண்ணுறேன். இது அப்ளிகேஷன் இப்போ எதுவுமே கிடையாது. நான் மொபைலில் வந்து பின் அன்லாக் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இப்போ என்னோட மொபைலில் அன்லாக் பண்ணேன் அப்படின்னா இப்போது நார்மலாக நான் வந்து ஏபிசிடி மாதிரி தான் பாஸ்வேர்டு வச்சுருப்பேன். சரிங்க. ஸோ இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஜஸ்ட் ஒரு நோட் பேடுக்குள்ளே நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இதில் என்ன டைப் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சில நம்பர்ஸ் எல்லாமே வந்து டைப் ஆகும். ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி டைப் ஆகும் காட்டுங்க, அவங்க பப்ளிக்கு தெரியணும். ஓகே. ஸோ இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி டைப் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் நான் வந்து ரெடி பண்ணியிருப்பேங்க. இப்போ நான் மொபைலில் இன்சர்ட் பண்ணும்போது நிறைய பேர் நம்பர் லாக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிசிடி மாதிரியான நம்பர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கும், அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து அந்த பேட்டர்ன் பொறுத்து நம்ம எப்படி ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோமோ அதை பொறுத்து அது வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரு நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா ட்ரூ காலரோட டேட்டா பேஸை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். சரி சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தோணுச்சு அதை கேட்டேன் நான். நீங்கள் இப்போ ட்ரூ காலருன்ட்டு இல்லை, இப்போ நீங்கள் வீட்டில் நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ உங்கள் சிலிண்டர் நம்பர் கேட்டால் உங்களுக்கு தெரியுங்களா? தெரியாது. எனக்கு தெரியும். அட பாவமே. சிலிண்டர் நம்பர், ஏன்னா இப்போ நம்ம அந்த சிலிண்டருக்குன்னு இப்போ நம்ம ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த கேஸுக்குன்னு அவங்களும் ஒரு வெப்சைட்டோ இல்லை டேட்டா பேஸோ மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இது ட்ரை பண்ணி பார்க்குது, இன்கரெக்ட் அட்டம்ஸ், அன்லாக் அட்டம்ஸ் 25 செகண்ட்ஸ். இப்போ அது எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ அடுத்தடுத்தது வந்து ட்ரை பண்ணுது. ஸோ நம்பர் வந்து இப்போ போட்டு பார்த்துட்டு இருக்குங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கேஸஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கேஸஸ் எல்லாமே வந்து அதோட கம்பெனி டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும். அது வீக்காக இருந்துச்சுன்னா அந்த டேட்டா பேஸை டவுன்லோட் பண்ணிடலாம், ஹேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதோட டேட்டா பேஸ் எல்லாமே இருக்குங்க, அதோடதும் இருக்குது, எல்லாமே வெளியில் அவைலபிள். யாருமே சேஃபாக இல்லை. நானே சேஃப் இல்லைங்க. நீங்களே இல்லை? நானே இல்லைங்க. இப்போ என் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா வெளியில் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நானும் வீட்டில் கேஸ் யூஸ் பண்ணுறேன், நானும் ட்ரூ காலர் யூஸ் பண்ணுறேன். அப்போ என் டேட்டாவுமே தான் வெளியில் அவைலபிளாக இருக்கும். இல்லை, ஒரு மொபைல், ஒரு கம்ப்யூட்டர் இது ஹேக்கில் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் நிறையா இருக்குங்க. இப்போ நார்மலாக இந்த டூல்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வெளியில் அவைலபிளாக இருக்குது. மொபைல் வெரிஃபிகேஷன் டூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குங்க. அது வந்து நம்ம விண்டோஸ் நம்ம எப்படி அதில் ஏதாவது ஹேக் மெட்டீரியல் வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்காக. ஏன்னா எல்லாமே ஹேக் தான் கேட்குது இப்போ என் காதில்.